நான் இருக்கிறது மியூசிக் அகாடமியில். இந்த வருஷம் இந்த மியூசிக் அகாடமியில் எந்த கேட்ரிங் சர்வீஸ் எடுத்து நடத்துகிறாங்க, அவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வருஷம் மியூசிக் அகாடமி சபா கேன்டீனில் கேட்ரிங் நடத்துறது ஸ்ரீ பாலாஜி கேட்ரிங் சர்வீஸ். இந்த கேட்ரிங் சர்வீஸை பற்றி சொல்லணும்னா சென்னையிலேயே மிக பிரபலமான சம்பத்குமாரர் ஸ்ரீ பாலாஜி கேட்ரிங் சர்வீஸ் தான் இந்த சபா கேன்டீன் இந்த வருஷம் எடுத்திருக்காங்க. இவங்களோட திருமண சாப்பாடு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த கேன்டீனில் என்னென்ன ஸ்பெஷல் ஃபுட்டு, இங்கே என்ன டைமிங், இந்த மார்கழி உற்சவம் எது வரைக்கும் இருக்குன்றதான் உள்ளே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. சொல்லுங்கள் சார், ஸ்ரீ பாலாஜி கேட்டரிங் சர்வீஸோட லஞ்ச் மெனு என்ன, டைமிங் என்ன சொல்லுங்கள் சார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்பெஷல் மெனு பீட்ரூட் ஸ்வீட் பச்சடி, கேரட் தயிர் பச்சடி, உருளைக்கிழங்கு கறி, கீரை கூட்டு, அந்த மாதிரி முள்ளங்கி சாம்பார், ரசம். எங்களது ஸ்பெஷல் இந்த மில்லட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ரவா கோதுமை பொங்கல், அப்புறம் ராகி தோசை, சாம பொங்கல், அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸ்வீட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பட்டியை பேஸ் பண்ணி கருப்பட்டி அல்வா, கருப்பட்டி முந்திரி கேக், கருப்பட்டி கோதுமை அல்வா, அது மாதிரிலாம் இந்த வருஷம் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே சார். இந்த மார்கழி உற்சவம் ஆரம்பித்ததுலேருந்து இந்த கேன்டீன் இந்த சபாவில் எவ்வளவு நாள் சார் ரன் பண்ணி நடத்துகிறீங்க? இது 4th டே இன்னைக்கு 4th டே. ஆமாம். என்ன தேதி வரைக்கும் இங்கே கேன்டீன்? ஜனவரி 1 வரைக்கும் பண்ணிட்டுருக்கோம். உங்கள் கேன்டீனோட டைமிங் என்ன சார்? டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 7 to 11 பிரேக்ஃபாஸ்ட், 11:30 to 2:30 லஞ்சு, 3 o'clock to 5 o'clock ஸ்நாக்ஸு, 6 to நைட்டு 9:30 டின்னர் இருக்கும். ஓகே சார். இங்கே வரக்கூடிய ஆடியன்ஸுக்கு என்ன சார் ஸ்பெஷல் ஃபுட்டுன்னு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? ஸ்பெஷல் ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி இந்த மில்லட்ஸ்லலாம் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸ்வீட்ஸில் பனானா அல்வா நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எங்களது ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ஷீரானம். அது எங்கேயும் வெளில எங்கேயும் கிடைக்காது ஷீரானம். அது டிஃபிகல்ட் ஸ்வீட்ஸ். அது நாங்கள் அதை ஸ்பெஷலாக பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் இந்த கேன்டீன் இல்லாமல் வேறு என்ன சார் நீங்கள் கேட்ரிங்கில் ரெகுலர் சர்வீஸஸாக பண்ணிகிட்ருக்கீங்க? எங்களது மெயின் பார்த்திங்கன்னா கேட்ரிங், மேரேஜ் கேட்ரிங் சர்வீஸ் தான் சார். நாங்கள் அதான் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் இந்த ஸ்வீட்ஸ் ஆர்டர்ஸ், தீபாவளி ஸ்வீட்ஸ் ஆர்டர்லாம் ரொம்ப பெரிய லெவலில் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். கம்பெனி ஆர்டர்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. சார், இந்த பாலாஜி கேட்ரிங் சர்வீஸோட டேஸ்ட் அதை பற்றி சொல்லுங்கள் சார். நான் இதான் ஃபஸ்ட் டைம் வரேன். இந்த டேஸ்ட் ரைட் ஃப்ரம் நான் மீல்ஸ் சாப்பிட்டேன்னா ரைட் ஃப்ரம் அந்த பொட்டேட்டோ கறி போட்டாங்க, அதுக்கப்புறமா பாயசம் இருந்தது, அதுக்கப்புறமா லட்டு இருந்தது. எல்லா ஐட்டம்ஸுமே இந்த டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. மோர் தேன் தட் அவங்க ஸ்டாஃப் ரொம்ப கர்டியஸாக இருந்தாங்க. 2-3 தடவை இன்னும் வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அது ஸோ அமேசிங். ஆக்சுவலாக கச்சேரியும் நாங்கள் கேட்டுட்ருக்கோம். நாங்கள் கச்சேரி உள்ள குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது ஒரு கச்சேரியும் கேட்டால் தான் தெரியும். பட் இந்த இடத்துல எப்படியுமே ஐ திங்க் இட்ஸ் குவைட் கேரண்டட். லைக் இட் அலாட். தேங்க்யூ. ஸ்ரீ பாலாஜி கேட்டரிங் சர்வீஸோட சுவையை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு சொல்லுங்கள். இவர் முன்னோடியை சொல்லிடுறேன். இவர் அப்பா பட்டப்பா ஆரம்ப காலத்துலேருந்து இங்கே போட்டுருக்கார். எக்ஸலன்ட் சர்வீஸ். பார்த்துட்டு கூட்டத்தை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். டேஸ்ட் வைஸ் காம்ப்ரமைஸ் கிடையாது, குவாலிட்டி வைஸ் காம்ப்ரமைஸ் கிடையாது. அதுக்கேற்ற ப்ரைஸ் கொடுக்கலாம் தாராளமாக. ஸோ பாலாஜி கேட்டர்ஸ் இஸ் டெரிபிளி டூயிங் வெல். ஸோ அதை பற்றி எந்த ஒரு குறையுமே கிடையாது. இவளோட சர்வீஸ் இயர் ஆன் இயர் க்ரோத் ஆகிட்டே தான் இருக்கே தவிர எந்த ஒரு பர்சன்டேஜும் கீழே வந்தது கிடையாது. இப்போ நான் ஃபுல் மீல்ஸ் தான் சாப்பிட்டேன். ஸோ அதே அந்த பாரம்பரிய சுவையில் எந்த ஒரு பர்சன்டேஜும் குறையாமல் சாம்பார், ரசம், மோர் குழம்பு, ஒரு கூட்டு, பொரியல், அவளோட ஐயங்காரோட கரமது, ஸோ எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருந்தது. அதுவும் இன்றைக்கி ரவா பாயசம், அதுவும் சூப்பராக இருந்தது. தேங்க்யூ. ஸ்ரீ பாலாஜி கேட்டரிங் சர்வீஸோட ஸ்பெஷல் அண்ட் அதோட டைமிங்கை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாலாஜி கேட்டரிங் சர்வீஸ் அவர் சம்பத்குமார், அவர் ஒய்ஃப் நாங்கள் கல்யாணங்கள்லாம் எடுக்கிறோம்.
சின்ன ஃபங்க்ஷன் கூட நாங்கள் பண்ணுவோம். வந்து 35 வருஷமாகவே நாங்கள் பண்ணுறோம். இந்த வருஷம் நாங்கள் மியூசிக் அகாடமி எடுத்துருக்கோம். 15லேருந்து ஜனவரி 10 வரையில் மார்னிங் 7 o'clockலேருந்து ஈவினிங் 10 வரையில். இதில் வந்து ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாமே ஸ்பெஷல் தான். அதுலேயும் உங்களுக்கு இந்த சப்போட்டா கேசரி, சீரான லட்டு, அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி கேசரி, தயிர் சாதம் எங்களுது ரொம்ப ஸ்பெஷல் சார். தயிர் சாதம், பால் பாயசம்லாம். தீபாவளி ஸ்பெஷல் வந்து எங்களுது எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம் சார். அதில் சாப்பாடு கேட்டால் கூட கொடுக்குறோம். பலகாரம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுது ஜாங்கிரி, மைசூர் பாக், பாதாம் அல்வா, முக்கல் எல்லாமே நிறைய போடுவோம் சார். காரம் நாங்கள் நிறைய பண்ணுவோம். சீமந்தம்லாம் இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம். அந்த சீமந்தத்துக்கான அந்த சீர் பலகாரம். ஆமாம், அதுவும் இந்த பாலாஜி கேட்டரிங்ஸ் உண்டு சார். எல்லாமே உண்டு. அதை சீமந்த சாப்பாடும் கொடுப்போம். நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எங்களுக்கு லட்டு வேணும், முறுக்கு வேணும் நீங்கள் கேட்டால் கூட அது கூட நாங்கள் கொடுக்குறோம். எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். எதுவுமே இந்த சர்வீஸை வந்து நீங்கள் 5 பேர் கேட்டால் கூட நாங்கள் கொடுக்குறோம். பாலாடி. ஓகே சார். ஓகே வியூவர்ஸ், இந்த மியூசிக் அகாடமியில் பாலாஜி கேட்ரிங் சர்வீஸில் நானும் சாப்பிட்டு பார்த்தேன். சாப்பாடு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. நீங்களும் இந்த மியூசிக் அகாடமியில் வருஷத்துக்கு ஒரு 20 நாள் தான் இந்த பாலாஜி கேட்ரிங் சர்வீஸ் இங்கே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்களும் மறக்காமல் இங்கே வந்து சாப்பிட்டு பாருங்கள். சென்னையில் இருக்கக்கூடிய சபாக்களினுடைய கேன்டீனை பற்றி தான் நம்ம வந்து கடந்த 4 எபிசோடுக்கெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இதில் பார்த்தோம்னாக்கா ஒவ்வொரு கேட்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருந்தது. இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்கா ஞானாம்பிகா அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து மோர்களி, இதேமாரி மீனாம்பிகா கேட்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய காசி அல்வா, அசோக் அல்வா, பட்டப்பாஸ் கிச்சன்ஸ் பார்த்தோம்னாக்கா மீல்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மவுண்ட் பேட்டனுக்கு பார்த்தோம்னாக்கா அந்த டபுள் டக்கர் இட்லி, காஞ்சிபுரம் இட்லி இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அதேமாரி சென்னையில் நாரத கன சபா, அது வந்து ரொம்ப முக்கியமான சபா. அந்த சபாவில் பார்த்தோம்னாக்கா கேன்டீன் சாஸ்தாலயா கேன்டீன்ஸ் வந்து அமைச்சிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா அந்த இளநீர் பாயாசம் அப்படின்ற ஒரு டிஷ் இருக்கும். அது ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ். அதோட ஸ்பெஷல் என்ன, அந்த கேன்டீனில் என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படிங்கிறத அந்த எபிசோடு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க. இருக்கக்கூடிய மிக முக்கியமான சபாக்கள்ல நாரத கானா சபா ரொம்ப முக்கியமானது. அந்த சபாவுடைய டிசம்பர் செஷன்ல கேட்டரிங் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலாவே இருக்கும். இந்த வருஷம் வந்து ஸ்ரீ சாஸ்தாலயா கேட்டர்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணிருக்காங்க. அவங்களோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். வணக்கம் சார், உங்க கேட்டர்ஸ் பத்தி சொல்லுங்க சார். நம்ம கேட்டரிங் நேம் வந்து சாஸ்தாலயா கேட்டரிங் சர்வீஸ் சார். கடந்த 4 வருஷமா நாரத கானா சபால நம்ம தான் சார் நடத்திக்கிட்டு இருக்கோம். சரிங்க. இங்க வந்துட்டு இன்னைக்கு இப்போ நம்ம பார்த்தா லைவ் கவுண்டர் பார்த்தா செட்டிநாடு ஐட்டம்ஸ்லாம் எடுத்தா குழி பணியாரம், வெள்ளை பணியாரம், மாப்பம், இடியாப்பம், இல்லை புட்டு எல்லாமே லைவாக கொடுக்கறது. அது இல்லாமல் இளநீ பாயாசம், அதுமாதிரி தோசை வெரைட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஒரு 4-5 தோசைகளில் போட்டு எல்லாமே ஹாட்டாக தான் கொடுக்கறது உங்களுக்கு. இப்போ கடந்த 4 ஆண்டாக நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க. இந்த வருஷம் பார்த்தோம்னாக்கா அதாவது புதுசாக ஏதாவது டிஷ் ஏதாவது வந்து? ஆமாம் சார், சீஸ் தோசைன்னு போட்டுட்ருக்கோம், பீஸா தோசைன்னு போட்டுக்கிட்டுருக்கோம், வெள்ளை அப்போன்னு ஒன்று போட்டுருக்கோம். இந்த 3 வருஷமாக சாப்பிடாத இசை ரசிகர்களுக்கு இந்த வருஷம் புது டிஷ்ஷாக வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. பீஸ் தோசை. ஓகேங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்பெஷலுங்களா? எல்லா நாளுமே எல்லா வெரைட்டியுமே கிடைக்கும்? இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும் சார். மேக்ஸிமம் 2 ஐட்டம் ஸ்பெஷல் இருக்கும். உங்களோட கேட்டர்ஸில் ஒரு ஸ்பெஷல் டிஷ் அப்படின்னா எதை சொல்லலாம் சார்? வீட்டு எடுத்துன்னா நம்ம திருவையார் அசோக் அல்வா நல்லா இருக்கும் சார். வடை ஐட்டங்கள்லாம் பிரமாதமாக இருக்கும். லைவ் அதம்பரம் போட்டு சூடாக தான் கொடுப்போம். இளநீ பாயசம் ரொம்ப கிளாஸாக இருக்கும் சார். இது வரலாம் நீங்கள் வரலாம் வந்து இளநீ பாயசம் நம்மகிட்ட நல்லா ஃபேமஸாக ஓடிட்டு இருக்கு. ஓகே சார். அந்த இளநீ பாயசம் அப்படிங்கிறது கொஞ்சம் புதுமையாக இருக்குது. அது என்ன, அது எப்படி இருக்க மாட்டோம்? அது இல்லை சார், பாலும் இளநீ மிக்ஸ் பண்ணி பண்ணுறது தான் சார். இளநீ பாயசம் ஐஸ் பேக் பண்ணிடணும், அவ்வளோதான். நல்ல ப்ரொபோர்ஷனேட்டாக வந்து இளநீ நிறைய, அதாவது இளநியோட வழுக்க வந்து நிறைய போட்டு இந்த பால் ஊற்றி ஐஸ் பேக் பண்ணிட்டோன்னு வச்சுக்கலாம், நல்லா இருக்கும். உங்களோட இந்த மீல்ஸ் அதை பற்றி சொல்லுங்களேன். நம்ம மீல்ஸ் மினி மீல்ஸ் தான் சார். நம்மள்கிட்ட மீல்ஸே கிடையாது. மினி மீல்ஸ்னால் ஒரு ஸ்வீட்டு, சப்பாத்தி, சென்னா, ஒரு வெஜ் பிரியாணி, பிசிபேலா பாத்து, அதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு கறி, தயிர் சாதம், முருகாய், பப்படம், அதே மாதிரி தான் கொடுப்போம். இந்த ஸ்ரீ சாஸ்தாலயா கேட்டர்ஸ் அப்படிங்கிறது இந்த டிஃபன் அண்ட் ஸ்வீட்டுக்கு ரொம்ப ஹைலைட் ஆகும். நம்ம சென்னை கூட ஹிந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்கு, பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் டே ஆஃப் த ரைஸும் மாற்றிட்டே இருப்போம் சார். நீங்கள் பிரியாணினா மன
வத்தக்குழம்பு சாதம். ஓகே. அதுக்கப்புறம் சாம்பார் சாதம், சாதம் ரசம் கொடுப்போம். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் மூணுமே இருக்கு. ஆமாம். இந்த நாரதகான சபாவில் பார்த்தோம்னாக்கா இந்த ஸ்ரீ சாஸ்தாலயா கேட்டர்ஸ் வந்து கடந்த 4 ஆண்டுகளாக இந்த கேட்டர்ஸ் வந்து இங்கே நடத்திட்டு இருக்காங்க. இவங்களோட ஸ்பெஷல் அப்படின்னாக்கா இளநீர் பாயாசம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதேமாதிரி பார்த்தோம்னாக்கா அசோகா அல்வா, அந்த அசோகா அல்வாவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த சபாக்கு வந்து கச்சேரிகளை கேட்கும்போது இந்த நம்ம கேட்டர்ஸில் வந்து நீங்கள் சுவைத்து பாருங்கள். ஒரு மறக்க முடியாத ஒரு சுவையை நீங்கள் உணர முடியும். நாரதகான சபா அவருடைய கேன்டீன் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ சாஸ்தாலயா கேன்டீன் தான் இந்த வருஷம் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த 4 ஆண்டுகளாக அவங்க வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க. அவங்களோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னாக்கா அந்த இளநீர் பாயாசம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த இளநீர் பாயாசம் என்ன அப்படின்னாக்கா இந்த பாலும் இளநீரும் மிக்ஸ் பண்ண ஒரு சூப்பரான ஒரு பாயாசம். ஸோ அது எப்படி இருக்குன்னாக்கா நம்ம வந்து இந்த பாசந்தி ரசமலையெல்லாம் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரியான அதை விட ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷாக தான் இருக்குது. ஏன்னா இதில் வந்து பால் இளநீ ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால இளநிக்கு ஒரு ஃப்ளேவர் இருக்கும், பாலுக்கு ஒரு ஃப்ளேவர் இருக்குது. அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அது கூட நிறையா வந்து அந்த முந்திரி பருப்பு இதெல்லாம் நிறையா பேஸ்ட் பண்ணி போட்டிருப்பாங்க போல இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நாரதகான சபாவில் வந்து ஸ்ரீ சாஸ்தாலயா கேட்டரிங்கில் இளநீ பாயாசம் சாப்பிட்டு பாருங்கள். வந்தீங்கன்னா இதை மட்டும் நான் கட்டாயமாக சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு கட்டாயம் ரொம்ப பிடிக்கும். இதுவரைக்கும் நம்ம வந்து கடந்த 4-5 எபிசோடுகளாக இந்த சபாக்களில் நடைபெறுகின்ற அந்த கேன்டீன்ஸை பற்றி தான் நம்ம வந்து சிறப்புகளை பற்றி பார்த்தோம். அது எந்த கேன்டீன் அமைச்சிருக்கிறாங்க, ஒவ்வொரு கேட்டர்ஸோடைய ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்தமான நீங்கள் சாப்பிட்ட ஒரு நல்ல உணவகத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள்.